சென்னையில் மகன், மகள் மற்றும் மனைவியை கொலை செய்துவிட்டு தொழிலதிபர் கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொத்தவால் சாவடி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரின் மகன் தேவேந்திரகுமார் சில மாதங்களுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு அவரது மனைவி தீப்தி, மகள் சோர்பி, மகன் மானஸ் ஆகியோரை கொலை செய்த தேவேந்திரகுமார் தானும் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றினர். கடன் தொல்லையே தற்கொலைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற கொடூர எண்ணம் தோன்றுவதற்கான காரணம் குறித்து மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன்குமார் தெரிவித்த கருத்தை தற்போது பார்க்கலாம். ஒரு கணவர் தன் மனைவியும் 2 குழந்தையும் சாகடித்து அவரும் கடைசியில் இறந்து போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுயர சம்பவம் நாட்டில் நடக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயம். பட் எல்லா கொலைகளுக்குமே மன அழுத்தமோ இல்லை மன வியாதி மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. மனச்சோர்வு என்பது நம்ம சாதாரணமாக ஒரு லாஸு இல்லை என்னால் கோப்பப் பண்ண முடியல, வாழ்க்கையில் நான் நினச்ச சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது எனக்கு மனச்சோர்வு வர்றதுக்கான கூற்றுகள் ரொம்ப இருக்குது. மனச்சோர்வு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது உலகத்தில் நான் என்னை சூசைட் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி சமயங்களில் என்ன ஆகும்னா தன்னை சார்ந்தவர்களும் தான் இறந்துக்கப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை சார்ந்தவங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி கொலைகளை பண்ணிட்டு தானும் செத்து போயிட்டு